சந்திக்க போகிறோம். ஸ்ரீ ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இசை மற்றும் நாட்டிய பள்ளியோட நிறுவனர், இசையமைப்பாளர், இசை குரு. உங்களோட இசை பயணம் எப்படி ஆரம்பிச்சது? ஆஃப்டர் மை ஸ்கூலிங் திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் மியூசிக்கில். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஐ வாஸ் பிளேயிங் தபலா ஒரு கேள்வி ஞானத்துலேயே தான் வாட்சிங்க. ஸோ நிறைய கான்சர்ட்ஸ் அந்த பக்கத்தில் சின்ன கான்சர்ட் சின்ன வயசில் பண்ணிட்டு இருந்தபோது ஐ தாட் இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துன்னு போகலாம். ஆனால் அதுக்கு வந்து ஸ்கோப்பே இல்லாமல் இருக்குது இந்த டைம். ஸோ அது வந்து அங்கேருந்து வந்து அறிவழகன் ஒரு அண்ணா வந்து இன்ட்ரடியூஸ் மீ டு தாராபுரம் சுந்தரராஜன் சார், பெரிய சிங்கர், இஸ் நோ மோர். அவருடைய பையன் தாராபுரம் சுரேஷ் அவர். ஹி வாஸ் எ சீஃப் சவுண்ட் இன்ஜினியர் இன் சாகர் ஃபிலிம் ஆர்ட்ஸ். இந்த ராமானந்த் சாகரோடைய கிருஷ்ணா ராமாயணம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க டைம். தமிழ் வெர்ஷன் வந்து இங்கே கேகே நகரில் தெர் வாஸ் எ ஸ்டூடியோ செட்டப். அதை வந்து மஜித் காசின்னு ஒருத்தர் தான் பார்த்துன்னு வந்தார். அவர்கிட்ட முதல்ல சுரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு 8 நாளைக்கு காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும், ஈவினிங் 6 மணி வரைக்கும் என்னை சேர்த்துக்கிறாங்களா இல்லையானே தெரியாமல் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த இடத்துக்கு. ஸோ திடீர்னு தாராபுரம் சுரேஷ் அவர் வந்து சீஃப் இன்ஜினியராக இருந்தார், ரெக்கார்டிங் இன்ஜினியராக. ஸோ ஒன் டே வந்து என்னோடய ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு. உனக்கு மியூசிக் தெரியுமா அப்படின்னு தான் முதல்ல கேட்டார் சுரேஷ். தட் இஸ் த ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் வித் மை குரு. அவர் நான் லைட்டாக தபலாலாம் வாசிப்பேன். சரி, நாளிலேருந்து வா அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் அவரே கூட்டிகிட்டு போய் மஜித் காசி சார்கிட்ட வந்து இவனை நான் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது மூஞ்சி தெரியாத ஒரு ஆள், அந்த பையனுக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த தட்ஸ் ஹவ் குரு உள்ளே வருவார் எப்போவுமே. வரும்போது சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ரெக்கார்டிங் ஸ்ரீ கிருஷ்ணா தமிழ் வெர்ஷன்லாம் பண்ணிட்டு உட்காந்து ரெக்கார்டிங்ஸ் எப்படி பண்ணுறது, நிறைய சீரியல்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ரீரெக்கார்டிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மஜித் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சும்மாலாம் போய் இன்ஜினியர் சேரில் உட்காந்துட முடியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல போய் என் காரை தொட அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து காரை துடைக்கிறதுலேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இங்கே வா அக்வஸ்டிக்ஸ் பண்ணுறோம், ஸ்டூடியோ புது ஸ்டூடியோ பண்ணுறோம், இங்கே ஃபுல்லாக வந்து ஆணி அடின்னு சொல்லி, உனக்கு அக்வஸ்டிக்ஸ் பற்றியே தெரியலன்னா யூ கேன் நெவர் பிகம் சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிக்லேருந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்லேருந்து எல்லாத்துலேருந்து ஆரம்பித்தார் மஜித் காசி சார். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ரெக்கார்டிங் சுரேஷ் அண்ணாவோட கைடன்ஸில். இன்னி வரைக்கும் ஹீ இஸ் மை குரு, ஐ எம் வித் ஹிம் அண்ட் டில் டேட் ஹீ இஸ் டீச்சிங், டில் டேட் ஐ எம் லேர்னிங். இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் ஆஃப் என்ட்ரிங் இன் டு த ஃபிலிம் வேர்ல்டு. மியூசிக்கை வந்து ஒரு சீரியஸாக எப்போ நீங்கள் வந்து அதை பர்சீவ் பண்ண ஆரம்பிச்சது, அண்ட் நீங்கள் அதுக்கப்புறமா சந்தித்த குருக்கள், ஏன்னா ஒருத்தர்கிட்டேருந்து அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட குருக்கள் பற்றி அதை பற்றி இது மியூசிக்கை சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, சரியான முறையில் கற்றுக்க முடியும். ஏன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், எந்த கான்செப்ட்லேருந்து எந்த கான்செப்ட் போகிறது மியூசிக்கு, ஒரு கோர்வையாக வந்து மியூசிக் கற்றுக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் எப்போதுமே இருந்தது அந்த டைமில். அப்போ வந்து கொஞ்சம் தேட ஆரம்பித்தேன். பட் தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்காங்க, அது மியூசிக்காக இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த ஃபிலிம் ஃபீல்டுலேயே ஒன்றால் என்ன பண்ண முடியுங்கிற கொஸ்டின் எனக்குள்ள ரைஸ் ஆன போது தான் அட் ஏஜ் ஆஃப் 24-25 நான் என்ன பண்ணேன்னா, ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ண சார் வந்து திரு கலைச்செழியன் அவர்கள். அப்போது அவர் வந்து எப்போதுமே வந்து டைரக்டர் ஆல்ஃப்ரட் ஹிச்காக்கோட ரொம்ப பெரிய ஒரு அபிமானி. எந்த ஒரு லெசன் எடுத்தாலும் ஹிச்காக்கோடைய பேட்டர்னை தொடாமல் கிளாஸே எடுக்க மாட்டார். ஸோ அவருக்கு ஹிச்காக்னா அவரோட மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை பற்றி ஒரு இன்ஸ்பிரேஷன் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தார் எனக்குள்ள. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 24-25 இயர்ஸில் வந்து அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாங்கும் போது எக்ஸாக்டாக அது வந்து ஆல்ஃப்ரட் ஹிச்காக்கோட 100th சென்டினரி இயர். ஸோ ஐ தாட் இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம்னா, ஐ டைரக்டட் a small documentary on Alfred Hitchcock.
பண்ணி அதை வந்து சும்மா விளையாட்டுக்கு பண்ணி ஸ்டூடியோவில் எல்லாரும் ஹெல்ப் பண்ணி பண்ணோம். அது பண்ணிட்ட பிறகு அதை ஒரு மும்பை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தேன் சும்மா. அது வந்து ஒரு யாரோ சொல்லி சும்மா தான் அனுப்பிச்சாங்க என்ட்ரிக்கு. பட் ஐ காட் செலக்டட் இந்த நேஷ்னல் காம்படிஷன். அது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து தே இன்வைட்டட் மீ டு பாம்பே அண்ட் இட் வாஸ் ஸ்க்ரீன்ட் இன் ராயல் ஹார்மோனி ஹால். அங்கே இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, பின்னாடி லெனின் சார் உட்காந்துருந்தார், எடிட்டர் லெனின். அவரும் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஞானி அவர்கள் உட்கார்ந்துருந்தார். அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்க தம்பி அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போது அதில் ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டோட ஐ கேம் பேக். பட் தென் திருப்பி வந்து மியூசிக் தான் வந்து என்னோடய ஃபோக்கஸாக இருந்ததே தவிர டைரக்ஷனுக்குள்ளே போகணும், ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகணுங்கிற ஐடியாலாம் ஐ ரியலி வாண்டட் டு டூ மியூசிக் எவ்ரி டைம். அப்போது ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கோடைய பேர்ட்ஸுங்கிற படத்தை எடுத்து அந்த படத்தில் வந்து என்ன சிறப்புன்னா அந்த படத்தில் ரீ ரெக்கார்டிங்கே கிடையாது. ஹிச்காக் வந்து ஒன்லி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சே வந்து அந்த படத்தை பண்ணியிருப்பார். தெர் வாஸ் நோ ரீ ரெக்கார்டிங். ஸோ அந்த படத்தை எடுத்து வந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் அ ரீ ரெக்கார்டிங் ஃபார் தட். அதுதான் என்னோட ஃபஸ்ட் என்ட்ரி. என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கணும் நான் முதல்ல எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது. நான் அவ்வளோ மியூசிக் அந்த டைமில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பட் அந்த மியூசிக் சென்ஸ் இருந்ததுனால கீபோர்ட்ஸ்லாம் வச்சுட்டு வந்து அந்த பேர்ட்ஸுங்கிற படத்துக்கு வந்து நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணேன். விச் மை குரு சவுண்ட் இன்ஜினியரிங் குரு சுரேஷ்ஜி வந்து அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ சரி, அப்போ தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ ஐ கேன் டேக் அப் மியூசிக் சீரியஸ்லி. ஒரு மாதிரி நல்லா குருட்ட போய் கற்றுக்கலாம் அப்படிங்கும்போது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளூட் மாஸ்டர் வந்து திரு ரவி மாஸ்டர். அவர் தான் வந்து முதல்ல எனக்கு ஃப்ளூட் எப்படி பிடிக்கணும், எப்படி ப்ளோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போகணும் அப்படின்னோடனே திரு ஒரு ரெக்கார்டிங்கில் வந்து லீலா அமுதுன்னு சொல்லி ஒரு ப்ராடெஸ்ட் அவருக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஏவிஎம் ஸ்டுடியோவில். அந்த சவுண்டு வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது. ஸோ நான் ஒரு ப்ரோக்ராம் முடித்தோடனே அவர் வாட்ச் முடித்தோடனே நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லி தரீங்களா அப்படின்னு. இல்லை, நான் சொல்லித்தரல, நான் வந்து இப்போ ரெக்கார்டிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால நான் சொல்லித்தரல அப்படின்னு. அப்புறம் ஐ வெயிட்டட் ஃபார் நியர்லி 5 to 6 years. அதுக்கப்புறம் ஒன் டே அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட என் நம்பர் வாங்கி என்னை கூப்பிட்டு, நான் இப்போ வந்து ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மௌலி கேட்டார் இன்ஜினியர், அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். நான் இல்லை சார், நான் இவ்வளோ வருஷம் கற்றுட்டேன் அப்படின்னோடனே நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி ஏற்கனவே நீ கற்றுன்ட்டேன், உனக்கு நான் 6 months தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ட்டார். சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும்ட்டு 6 months கரெக்டாக அவர்கிட்ட போய் கற்றுட்டு நார்த் இண்டியன் ஃப்ளூட்ஸ் பற்றி எனக்கு நாலேஜ் வர ஆரம்பிச்சது. அண்ட் அந்த ப்ளோயிங் டெக்னிக்ஸு, அந்த சவுண்டிங், இந்துஸ்தானி மியூசிக் எப்படி இருக்கும், அந்த விஷயத்தை வந்து காமிச்சது லீலா அமுதன் சார். அப்போது ஒன் ஃபைன் டே ஐ டிசைடட் ஐ கோ டு பண்டிட் ஹரிபிரசாத் சௌரசியா. ஆனால் யார் என்ன எங்கே இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. மை பிரதர் வாஸ் ஸ்டேயிங் இன் பாம்பே. அந்த டைமில் அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால நான் அங்கே போயிட்டு நம்பர் வாங்கி பிருந்தாவன் குருகுல் பாம்பேயில் இருக்கு அவர் அங்கே வாங்கி, என்னோடய லக்கு அதான் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்து நான் பண்ணுறேன். த ப்ரீவியஸ் நைட் நான் போகிறது, அந்த காலை வந்து சௌராசியா சார் தான் அட்டன் பண்ணுறேன். அது வரைக்கும் வேறு யாரும் அட்டன் பண்ண மாட்டார் அவர் ஃபோன் காலை. பட் அன்றைக்கி லக்கு அவரே பேசினார், இந்த மாதிரி நான் வரேன் சார் அப்படின்னேன். என்ன இன்னொரு லக்குன்னா, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே விக்கு விநாயகரம் சாரோட நிறைய ஒர்க் பண்ணேன் ரெக்கார்டிங்ஸ். அப்போ அவர்கிட்ட சொன்னி எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க சார் சௌராசியா சாருக்கு, நான் போகிறேன் பாம்பே கற்றுக்குறேன் அப்படின்னோடனே விக்கு மாமா தான் வந்து எனக்கு லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் தான் அவர் காமிச்சேன். அண்ட் ஹீ செட் ஓகே. பட் எனக்கு ஒரே பாயிண்ட் என்னென்னா, இங்கே ஸ்டூடியோ ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் வாஸ் மை சர்வைவல். இங்கே அதே டைமில் அங்கே கற்றுக்கணுன்னா அங்கேயே ஸ்டே பண்ணி கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ குருஜி என்ன சொன்னாருன்னா, நான் எப்போல்லாம் ஊரில் இருக்கணும், ப்ரோக்ராம் இல்லாமல் நான் எப்போல்லாம் ஊரில் இருக்கணும், அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க, அந்த டைமில் வந்து நீ கால் பண்ணிவிட்டு குருகுல் கால் பண்ணிவிட்டு நீ வா, எந்தெந்த டேட்டில் இருப்பேங்கிறத நான் இங்கே சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னா அவர் சொல்லிட்டு போவார். அந்தந்த டைமுக்கே எவ்ரி டைம் ஐ யூஸ் டு ட்ராவல் டு பாம்பே. அங்கே போயிட்டு அவர்கிட்ட கற்றுன்ட்டு காலையில் ஒரு 2 hours எடுப்பார். அதுக்கப்புறம் ஆஃப்டர் லஞ்ச் வந்து அவரோட ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ரெஃபர் பண்ணுவார். நம்ம அவங்கக்கிட்ட வந்து நம்ம மீதி லெசன்ஸ்லாம் வந்து
பேசிக் லெசன்ஸ்லாம் வந்து அவங்கள்ட்ட நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். பட் காலையில் 2 மணி நேரம் வந்து ஏதாவது ஒரு 2 ராகம் எடுத்து அவர் வாசிப்பார், நம்ம வந்து அதை திருப்பி வாசிக்கணும். பட் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு அவர் சொன்னார், அடுத்த நாள் காலையில் வந்து நீ என்ன 1 மணிக்கு வந்து பாரு அப்படின்னு சொன்னார் சௌராசி சார். நான் ஒரு 11:30 மணிக்கு போய் கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன். யூ ஓன்ட் பிலீவ் சச் எ லெஜெண்ட். ஏன் லெஜெண்டாக இருக்காருன்னா அதனால தான். கரெக்டாக வந்து 1 மணிக்கு he himself came out. நீ மௌலி தானே அப்படின்னு கேட்டார். நேற்று ஃபோன் பண்ணியா? ஆமாண்ணே உள்ளே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் எல்லோரும் கிளாஸை விட்டு போயிட்டாங்க. நானும் அவர் மட்டும் உட்காந்துருந்தோம். ஃபஸ்ட்டு அவர் வந்து எப்பவுமே நம்ம எப்படி வாசிக்கிறோங்கிறத அவர் பார்ப்பார் பிஃபோர் டிசைபிள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நீ ஏதாவது வாசி அப்படின்னாரு. தம்புரா கொடுத்தாரு, ஆன் பண்ணிவிட்டு நான் வாசித்தோடனே அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீ வந்து சுத்தமாக வாசிக்கிற, நல்லா இருக்கும் ப்ளோயிங்கு, நீயே ப்ராக்டிஸ் பண்ண, இதில் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னேன். பட் தென் நம்ம ஒன்றும் தெரியாதுங்கிறது நமக்கு தானே தெரியும். ஸோ அவர்கிட்ட கேட்டவுடனே சரி வா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த எப்போல்லாம் ஊரில் இருக்கேன்னா அப்போ வா. பட் அப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு ஒரு மாடிப்படி ஏறும்போது திருப்பி என்னை கூப்பிட்டுட்டு நீ ஒன்று பண்ணு, பைரவியும் யமன் மட்டும் வாசி, அதை மட்டும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணு, உனக்கு ஃப்ளூட்டு நல்லாவே வரும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை எடுத்துட்டேன் நான். சரி ஓகே, நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் டிசைபிளாக ஏற்றுட்டாரேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியே வந்து லீலாமுதன் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஐ எம் ஜாயினிங் வித் ஹி வாஸ் ஆல்சோ ஹாப்பி. ஸோ அது மாதிரி கண்டினியூ ஆச்சு. பட் நான் ரொம்ப வருஷம் அவர்கிட்ட கற்றுக்க முடியல என்னால், ஏன்னா ட்ராவல் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு 2 இயர்ஸ் அவர்கிட்ட நான் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இசை ஒரு பெரிய கடல், பல வாத்தியங்கள் இருக்கும் பொழுது ஏன் புல்லாங்குழலை வந்து நீங்கள் குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கணும்? ஐ செலக்டட் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணோம், அது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி பவர் தேவைப்படக்கூடாது, ஈஸி கேரியபிளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வந்தது. ஸோ அதனால வந்து ஃப்ளூட்டை செலக்ட் பண்ணேன். மியூசிக்கில் வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் எது ஈஸியாக நம்மளுக்கு வரும், எது வந்து அஃபோர்டபுள் அப்படிங்கிறத பார்த்தேன். ஏன்னா ஒரு கேல்குலேஷன் இருந்தால் தான் நல்லது எப்போதுமே. அதனால தான் ஃப்ளூட் செலக்ட் பண்ணுவேன். இதை தவிர வந்து மற்ற குருக்கள் வேறு யாராவது உங்களுக்கு உண்டா கற்று தந்தவர்கள்? சௌராசியா சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வந்து பண்டிட் பசுபதிநாத் ஆர்யான்னு டெல்லியில் வந்து ஒரு ஃப்ளூட் டீச்சர் இருந்தார். அவர்கிட்ட போன போது நான் இங்கே கற்றுன்றது ஃபுல்லாக கர்நாடிக் ஃப்ளூட்டுங்கிறதுனால இந்த கட்டை விரல் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஃப்ளூட் பிடிக்கும்போது இந்த 2 விரலுக்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ அது மீடியம் சைஸ் ஃப்ளூட்டில் வாசி இந்த விரல் இப்படி இருக்குது. பட் தென் ஷிஃப்டிங் டு பேஸ் ஃப்ளூட் வந்து பெரிய ஃப்ளூட்டுங்கும் போது இந்த ஃபிங்கர் இந்த கட்டை விரல் வந்து இங்கே வரணும். ஸோ ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ இந்த இது வந்து எனக்கு வரவே இல்லை. ஸோ ஐ வாஸ் ஹோல்டிங் லைக் கர்நாடிக் ஃப்ளூட் தான், பேஸ் ஃப்ளூட்டே. அப்போ சத்தமும் வரல, அந்த பிளேஸ்மெண்ட் ராங்காக இருந்தது. அப்போ பண்டிட் பசுபதிநாத் ஆர்யா வந்து என்ன பண்ணாருன்னா, என்ன இப்படி வச்சு வாட்சின்னு இருக்க, சத்தமே வரல, இந்த ஃபிங்கர் இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா எழுந்து வந்து இந்த விரலை பிடிச்சி இங்கே வச்சார். ஆனால் தட் இஸ் அ மிராக்கிள் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஃபிங்கர் இங்கே வரவே இல்லை. ஐ ஸ்டார்டட் பிளேயிங் லைக் இந்த பேஸ் ஃப்ளூட்டோட இந்த ஃபிங்கரிங்கே வந்துருது எனக்கு. ஸோ அது வந்து குரு தொட்டு இது பண்ணோடனே வந்துருதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஃப்ரம் தட் டே ஐ ஸ்டார்டட் பிளேயிங் பேஸ் ஃப்ளூட் லைக் தட். கல்கட்டாவில் வந்து சக்தி நாக்னு ஒரு டீச்சர் இருந்தார், அவர்கிட்டையும் போய் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி வோக்கல் படிக்கணும், ஏன்னா இப்போ ஒரு மியூசிக் கம்போசர் ஆகணும்னா ஐ ஹேட் டு டீச். இப்போ ஒரு புது கம்போசிஷனை ஒரு சிங்கர்கிட்ட பாடி காமிக்கணும் முதல்ல நம்மளோட டியூனுங்கும் போது சிங்கிங் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுனால சென்னையில் வந்து மிஸ்ஸஸ் மீது பேனர்ஜின்னு அவங்க ஹிந்துஸ்தானி சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட இசை இதை எப்படி வந்து இப்போ உங்கள் ஸ்ரீ ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்கூல் மூலமாக இதை எப்படி வந்து நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்றதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். என்னோட ஸ்டைலில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு சிலபஸ் மாதிரி பண்ணேன். நான் என்னெல்லாம் கற்றுக்க முடியாமல் போச்சோ அதெல்லாம் வந்து ஒரு சீரீஸாக கொண்டு வந்து அதை வந்து ஒரு சிலபஸாக பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஐ ஸ்டார்டட் டீச்சிங் தெம். ரவீந்திர பாரதி யூனிவர்சிட்டியோட ஒரு விங்கான சர்வ பாரதிய சங்கீத் சம்ஸ்கிருதி பரிஷத்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது.
கலைக்காகவே மொத்தமாக சர்டிஃபிகேஷன் கொடுக்குற ஒரு யூனிவர்சிட்டி. அஃபிலியேஷன் வாங்கி சென்னையில் ஆரம்பிச்சு இப்போ 6 இயர்ஸாக சர்டிஃபிகேஷனோட நாங்கள் ஸ்ரீ ஃபைன் ஆர்ட்ஸ் நடத்திட்டு வரோம். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கற்றுத்தரத்தில் வந்து என்ன மாதிரி நுணுக்கங்கள் நீங்கள் வந்து கையாளுறீங்க, டீச்சிங் டெக்னிக்ஸ் அப்படி? இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர் அடிக்கும், இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை வந்து குருவாக ஏற்றுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கோப் தரணும். நீங்கள் யாருங்கிறது முதல்ல அவங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு என்ன தெரியும், இவங்கக்கிட்ட போனால் நம்மளால் கொஞ்சமாவது கற்றுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கொடுக்கணும். இது வந்து இட்ஸ் அன் எக்ஸாமினேஷன் ஃபார் த டீச்சர், நாட் ஃபார் த ஸ்டூடெண்ட். அவன் கற்றுக்க வரான், ஆனால் அவனுக்கு நல்லபடியாக கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அகாடமிக்ஸ் முக்கியமாக சிலபஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுறோமா. ஸோ முதல்ல இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய திறமையை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். சும்மா வந்து கும்பலாக வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வருதுன்னு தெரியாமலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டடி பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனாலும் இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டை மேலே கொண்டு வரதுக்கு இது ஒன்று தான் முக்கியமான காரணம். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி அவனுக்கு என்ன வரும், அவனுக்கு வராததை வந்து வேறு டெக்னிக்ஸ் மூலயமா சொல்லி தர தெரியணும். இது வந்து நான் வேரியஸ் குருஸ் கிட்ட கற்றுண்ட ஒரு விஷயம். சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அந்த மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த நுணுக்கம் அப்படின்னு பார்த்தா மியூசிக்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் எங்கள் ஸ்ரீ ஃபைன் ஆர்ட்ஸோட நோக்கமே அதுதான். ஒரு 2-3 இயர்ஸ் கற்றுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அகெயின் ஒரு தொய்வு ஏற்படும். 3 வருஷமாக கற்றுன்றோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ அவங்கள வந்து கம்போசிங்க்கு நான் வந்து அறிமுகப்படுத்தி கம்போசிங் எப்படி பண்ணுறது, இப்போ நான் பண்ண கம்போசிங், இப்போ நான் கம்போஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும் இப்படி பண்ணலாங்கிறது. ஸோ நான் வந்து ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக என்னுடைய கிருஷ்ண மயூரிங்கிற சேனலில் வந்து யூடியூப் சேனலில் வந்து எங்கள் ஸ்கூலோட சேனல். ஸோ அதில் வந்து நிறைய மியூசிக்ஸ், அதாவது ஒரிஜினல் காம்போசிஷன்ஸ் வந்து பண்ணி அதில் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கிற இந்த மாதிரி யூ கேன் கிரியேட் அப்படின்னு. ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் டீச்சிங். இசையில் மட்டும் இல்லாமல் உங்களோட இப்போ நீங்கள் கற்றுட்ட மற்ற விஷயங்களுக்கு ரெக்கார்டிங் அதெல்லாமும் வந்து உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்களா? மாணவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். இப்போ திடீர்னு யாரோ ஒரு ஃப்ளூட் கற்றுக்குறாங்களோ இல்லை வோக்கல் கற்றுக்க வராங்களோ, திடீர்னு இப்போ நான் ஒரு கசல் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் தமிழில் ட்ரை பண்ணி அதை கம்போஸ் பண்ணி அதை வந்து யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன். அதை கேட்டுட்டு வந்து சார் நீங்களே எப்படி சார் லிரிக்ஸ் எழுதினீங்க, அது எப்படி சார் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால், ஏன் நீ கேட்குற அப்படின்னோடனே, இல்லை சார் எனக்கு லிரிக்ஸ் எழுதணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லும்போது அவனை அந்த இதில் என்கரேஜ் பண்ணுறது. சார் மியூசிக் கற்றுக்கிற, லிரிக்ஸும் ஒன்றால் எழுதணுங்கிற ஆசை இருந்தால் நீ எழுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு டியூன் கொடுத்துருவேன். சின்ன சின்ன டியூன், ஒரு சிம்பிள் டியூன் அவங்களுக்கு கொடுத்து இதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை அவனுக்கு தோன்றத பாரு, அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கா, அது வந்து போயம் மாதிரி இல்லாமல் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகள் வருதா, அதெல்லாம் பாருன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருவேன். சில பேர் வந்து டெக்னிக்கலி சவுண்டாக இருப்பாங்க, லைக் ரெக்கார்டிங்ஸு, கம்போசிங் எப்படி வந்து கீபோர்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சு எப்படி வந்து ஃபீடிங் பண்ணுறது, மியூசிக் ஃபீடிங், இந்த பேக்ரவுண்ட், ஒரு பேஸ் எப்படி வாசிக்கிறது, ஒரு கார்ட்ஸ் எப்படி வாசிக்கிறது, ரிதம் எப்படி வாசிக்கிறது, அந்த ஒரு டியூன் கம்போஸ் பண்ணால் அதுக்கு எப்படி சப்போர்ட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கிறதுங்கிற ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது ஒரு இசைப்பள்ளி அப்படிங்கிறதுனால பல வாத்தியங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வருவாங்க. ஸோ உங்ககிட்ட வெறும் ஃப்ளூட் கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் வராங்களா, இல்லை வேறு எதெல்லாம் கற்றுக்க முடியும் உங்கள் பள்ளியில்? அதில் வந்து ஃப்ளூட் மெயின், ஹிந்துஸ்தானி கர்நாடிக் ரெண்டுமே ஃப்ளூட் சொல்லித்தரேன். ஹார்மோனியம், வோக்கல், ஹிந்துஸ்தானி வோக்கல், கர்நாடிக் வோக்கல் சொல்லித்தரேன். இதை தவிர வந்து என்னோடய ஒய்ஃப் திருமதி போஷாக்கி சக்கரவர்த்தி வந்து அவங்க வந்து உதயசங்கர் ஸ்கூலில் படித்தவங்க, கேல்கட்டாவில். தனுஸ்ரீ சங்கர் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டு. அவங்க வந்து நியூ ஏஜ் டான்ஸு, க்ரியேட்டிவ் டான்ஸுங்கிறதுல வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன் சர்ச் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கணுங்கிறதுனால ஷி கேம் டு சென்னை. இங்கே வந்து
தனஞ்சயன் மாஸ்டர் கிட்டேயும் சாந்தா தனஞ்சயன் மாஸ்டர் கிட்டேயும் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. ஒரு 6 இயர்ஸ் இங்கே அவங்கக்கிட்ட கற்றுட்டு அவங்க பரத கலாஞ்சலிலேயே வந்து கொஞ்ச நாள் டீச் பண்ணாங்க, கிட்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தனஞ்சயன் மாஸ்டர் வந்து உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷனையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோ அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பரதநாட்டியம் முடித்தாங்க. முடிச்சுட்டு வந்து பரதநாட்டியம் ப்ளஸ் நியூ ஏஜ் டான்ஸ், அதாவது கான்டெம்பரரியாக வந்து நியூ ஸ்டைலை எப்படி கற்றுக்கலாம் வித் கிரியேட்டிவ். இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவன் ஒய்ஃப் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீயும் ஒரு கோரியோகிராஃபர் தான் ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. நீயும் ஒரு கோரியோகிராஃபர் ஆக போகிற, நீ உன்னோட ஸ்டெப்ஸை உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய கான்செப்ட் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட், ஒரு கதை சொல்லி இதை வந்து எப்படி வந்து டான்ஸில் நரேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து எவ்ரி கிளாஸில் வந்து அந்த கிட்ஸ்க்கு இது கொடுப்பாங்க. அது வந்து ஒரு பொறுமையான விஷயம். ஸோ ஆனால் புதுசாக இருக்க க்ரியேட்டிவ் டான்ஸ் கற்றுக்கிறதோட, நியூ ஸ்டைல் டான்ஸ் கற்றுக்கிறத விட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பரதநாட்டியம் தான் ப்ரிஃபர் பண்ணி வராங்க. ஸோ அவங்க அதை கற்றுக் கொடுக்குறாங்க. நட்டுவாங்கம் வந்து ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் ஒரு கோர்ஸே இருக்குது. ஏன்னா நட்டுவாங்கம் கோர்ஸ் வந்து நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம், அதை அப்ரூவ் பண்ணி வி ஸ்டார்டட் தட் கோர்ஸ். ஸோ நட்டுவாங்கமும் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரும்போது என்னோடய ஒய்ஃப் வந்து வீணாவும் கற்றுக்கிட்டாங்க. என்ன அலைட் சப்ஜெக்ட் இருந்தது யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு எம்ஏ பரதநாட்டியம் பண்ணும்போது. ஸோ அந்த வீணையும் கற்றுக்கிட்டதுனால அவங்க வீணாவும் எடுக்கிறாங்க. ஸோ வீணா அண்ட் டான்ஸ் ஷி டேக்ஸ் கேர். கிட்ஸுக்கு வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து ஜூனியர் லெவல் வரைக்கும் அவங்க சொல்லித்தராங்க. சீனியர் லெவலுக்கு வரும்போது என்கிட்ட வராங்க. ஸோ அவங்க முக்கியமாக வந்து ஃப்ளூட்டு, கர்நாடிக் எல்லாம், வோக்கல், ஹார்மோனியம், பரதநாட்டியம், நியூ ஏஜ் கிளாசிக்கல் டான்ஸு இருந்தாலும் சரி, மாடர்ன் டெக்னிக்ஸோடையும் வீணா இதை மட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பேசும்பொழுது வந்து ஃபில்டர் பண்ணி தான் குழந்தைகளை வந்து அட்மிஷன் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. அதை பற்றி சொல்ல முடியுமா? எப்படி வந்து ஒரு ஒரு மாணவன் வந்து இசையை கற்றுக்க தயாரா இல்லையாங்கிறது நீங்கள் எப்படி? இல்லை, தயாரா இல்லையாங்கிறது வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் தான். எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து குருக்கிட்ட போய் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு ஃபோன் பண்ணு, அடுத்த வாரம் ஃபோன் பண்ணு அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து எந்த குரூப்புமே கிடையாது. பேஸ்ட் அப்பான் த இன்ட்ரெஸ்ட் யாராக இருந்தாலும் எடுத்துக்கும். இது ஃபில்டருங்கிறது வந்து நம்ம ஒதுக்குறது கிடையாது. பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் தான் அந்த ஃபில்டர், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வந்து இசையோட மியூசிக் இண்டஸ்ட்ரி பற்றி வேர் இஸ் இட் கோயிங், எதை நோக்கி போய் கொண்டிருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சிங்கிள் அப்படிங்கிற ஒரு ஆல்பமில் ஒரு சிங்கிள், ஒரு சாங் பண்ணுறது, மியூசிக் ஆல்பமாக பண்ணுறது வந்து ரொம்ப ஆஃப்லேட்டாக தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து சிங்கிள்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மியூசிஷியனுக்கு அதுதான் வந்து ஒரு அங்கீகாரமாக இருக்குது இன்னி வரைக்கும். அது ரொம்ப காலமாகவே இருக்குது. அது இங்கே வந்து ரொம்ப லேட்டாக வந்தது. இன்றைக்கும் வந்து அந்த சிங்கிள்ஸ், இப்போ நீங்கள் ஒரு சாங் பண்ணுறீங்க, அதை வந்து இன்டர்நெட்டில் போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் வருது. இன்றைக்கி தான் வந்து சேனல்ஸ் மூலியமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். இப்போ நீ இவ்வளோ தூரம் கற்றுட்டு இருக்க, இவ்வளோ விஷயம் உனக்கு தெரியும், இப்போ கம்போசிங்க்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது உனக்கு, நீ ஒன்று ட்ரை பண்ணு, சின்னதாக ட்ரை பண்ணு என்ன, அதில் வந்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நெட்டில் வந்து உன்னோட சேனல் மூலியமாக உன்னை வந்து பிரபலப்படுத்திக்கோ, ஆர் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் ஸோ தட் பீப்புள் வில் நோ அப்படிங்கிறத வந்து நீ பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு பாதையை நம்ம கொடுக்குறோம். பட் ஒன்று என்னன்னா, இன்னைக்கு யங்கர் ஜென்ரேஷன்ஸில் வந்து மியூசிக் கற்றுக்கிறதுங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்கரேஜ்மெண்ட் இல்லைங்கிறது தான் வந்து ஒரு நான் நினைக்கிறேன். அப்படி பர்சனல் ஒப்பீனியன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனையை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண வைக்கணும். பண்ணால் அவனுக்கு என்ன வருதோ அது கண்டிப்பாக வந்து ஃப்ளரிஷ் ஆகாமல் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணாமல் மேலே கொண்டு வரணும். இன்றைக்கி இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து சென்சிபிள் மியூசிக் கற்றுக்கணும். அகாடமிக் ஒரு பக்கம் சர்டிஃபிகேஷன் பண்ணாலும், அது ஒரு பக்கம் கற்றுண்டாலும், சென்சிபிளாக ஒரு மியூசிக்கை கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன புரியுது, அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமா, அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோமாங்கிறத பார்க்கணும். சென்சிபிள் மியூசிக் தான் வந்து ரொம்ப ஈஸி வே டு லேர்ன் மியூசிக் ஆக்சுவலாக.
புரிஞ்சுக்கிறது, அப்சர்வ் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது எல்லாம் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ நிறைய சாங்ஸ் கேட்கணும், நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் கேட்கணும், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது நீங்கள் வாசித்து பார்க்கலாம், பாடி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் வீடியோவாக ஷூட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் ட்ரை பண்ணுறதை விட்டுறக்கூடாது. அண்டு லேர்னிங் ப்ராசஸை வந்து பாதியிலே விட்டுறக்கூடாது. ஸோ விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கற்றுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.